வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அரந்தவச்செல்வம். சினிமா துறையுலகில் மிகவும் முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியினூடாக பார்க்கலாம். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியான ராஷிகண்ணாவின் அலட்டல் இல்லாத நடிப்பிற்கு ரசிகர்கள் ஏராளம். தமிழ் தாண்டி இதர மொழி படங்களிலும் பிஸியாக நடித்து வரும் ராஷிகண்ணா சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறார். கிடைக்கும் நேரங்களில் ரசிகர்களிடம் கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் நடிகர் ராஷிகண்ணா சமீபத்தில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கவனம் ஈர்த்துள்ளன. அவர் கூறும்போது, கனவுகள் என்பது அழகான விஷயம், அந்த கனவுகளை நோக்கிய பயணம் என்பதும் அழகானது. பொதுவாகவே வாழ்க்கையில் பல தேடல்களை கடந்து கொண்டிருக்கின்றோம். நானும் அப்படித்தான். எனது ஒவ்வொரு நாளும் தேடலுடன் தொடங்குகின்றது. எனக்கான கனவுகள் நிறைய இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக முடிந்து நகர்ந்து செல்கின்றேன். இங்கு நம் பாதையில் இருக்கும் தடைகள் தோல்விகள் கிடையாது, வெற்றிக்கான உந்து சக்திகள் தான். எனவே கனவை துயர்த்துவதை விடாதீர்கள். குறிப்பாக பெண்கள் எந்த சூழலிலும் எதற்காகவும் கனவுகளை நிறுத்தாதீர்கள். உங்கள் முயற்சிகளில் இருந்து பின்வாங்கவும் செய்யாதீர்கள் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகா சாமி கொலை வழக்கில் கைதாகி நடிகர் தர்ஷன், அவரது தோழியும் நடிகையுமான பவித்ரா கவுடா ஆகியோர் பரபரப்பான ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையில் நடத்தப்பட்ட சோதனையில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் சிறையில் செல்போன் மற்றும் பென்டிரைவ் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் தர்ஷன் மற்றும் பவித்ரா கவா தங்கியிருந்த அறையிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்த பவித்ரா கவுடா தற்போது சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அவர் நேற்று காணொலி காட்சி மூலம் கொலை வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது. ஆனால் பவித்ரா கவுடாவிற்கு காய்ச்சல் மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டதால் அவரால் நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு ஆஜராக முடியாமல் போனது. இது குறித்து நீதிபதி சுஜாதாவின் கவனத்திற்கு அவரது வக்கீல்கள் கொண்டு சென்றனர். மேலும் நீதிபதி பவித்ரா கவுடாவின் உடல்நலம் குறித்து அரசு தரப்பு வக்கீலிடம் கேட்டார். அதற்கு அவர் பவித்ரா கவுடாவிற்கு சிறை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நீதிபதியிடம் தெரிவித்தார். இது குறித்து பவித்ரா கவுடாவின் வக்கீல் அவருக்கு வேறு வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க கோரிக்கை வைத்தார். இதனை விசாரித்த நீதிபதி சுஜாதா குற்றம் சாட்டப்பட்டவரின் உடல் நலத்திற்கு எந்த பாதிப்புமின்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் பெறுபவர் தமன்னா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து வரும் இவர் தனது நடிப்புடன் கவர்ச்சி நடனங்களாலும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர். தற்போது தமிழில் சுந்தர் சி இயக்கும் புருஷன் திரைப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். இது தவிர ஹிந்தியில் 5 புதிய படங்களிலும் பிஸியாக நடித்து வருகிறார். மில்கி பியூட்டி என ரசிகர்களால் அழைக்கப்படும் தமன்னா ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் வெளியான 3-2 படத்தில் ஆர்கே ராத் பாடலிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதனால் தமன்னாவின் மார்க்கெட் மேலும் உயர்ந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியொன்றில் தனது சினிமா பயணம் குறித்து தமன்னா மனம் திறந்து பேசியுள்ளார். அவர் கூறுகையில், சவால் தரும் கதாபாத்திரங்களில் நடிக்க தனக்கு அதிக ஆர்வம் இருப்பதாகவும், ஆனால் தன்னை ஐட்டம் பாடல்களுக்கு மட்டுமே அதிகம் அணுகுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு கவர்ச்சியான பிம்பத்தை தாண்டி ஒரு நடிகையாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்தும் வகையிலான கதாபாத்திரங்களை இயக்குநர்கள் வழங்க வேண்டும். சினிமா காலத்துக்கேற்ப தொடர்ந்து மாறி வருவதாக குறிப்பிட்ட அவர், கதையின் தேவைக்கேற்ப முத்தக்காட்சிகள் இடம்பெற்றால் அவற்றை மட்டும் தனியாக பிரித்து பார்க்கவோ அல்லது தவறாக மதிப்பிடவோ கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். தமன்னாவின் இந்த கருத்துக்கள் தற்போது திரையுலகில் கவனம் பெற்று வருகின்றன. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்த காஜல் அகர்வால் திருமணத்திற்கு பிறகு படங்கள் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார். தற்போது மீண்டும் படங்களில் பிஸியாக நடிக்க தொடங்கியுள்ளார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் நிறைந்த படங்களில் நடிக்கவும் கதைகள் கேட்டிருக்கின்றார்.
காஜல் அகர்வால் கூறும்போது, பொதுவாக சினிமா மீது எனக்கு ஒரு சிறிய அதிருப்தி உண்டு. நடிகர்களை காட்டிலும் நடிகைகளே அதிக சவால்களை எதிர்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக நடிகைகளுக்கு திருமணமாகிவிட்டாலோ அவர்கள் அவ்வளவுதான் என்று கருதி விடுகிறார்கள். மார்க்கெட் உயரத்தில் இருந்தாலும் திருமணமாகிவிட்டாலே அவர்களை ஓரம் கட்ட பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். இங்கு திறமையை எந்த அணை போட்டும் தடுக்க முடியாது. திறமையான நடிகைகள் எந்த வயதிலும் நடிக்கலாம். அதற்கு பலரையும் உதாரணமாக சொல்ல முடியும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களில் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் தற்போது பல்வேறு திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். போர்த்தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் வெளியான கர திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் ஓம் படத்தில் நடித்து வருகிறார். மேலும் வெற்றிமாறன் இயக்கத்தில் தமிழ் முருகன் மற்றும் மாரி செல்வராஜ் இயக்கும் புதிய படம் என அடுத்தடுத்து பல படங்களில் தனுஷ் நடிக்க உள்ளார். இதற்கிடையில் லப்பர் பந்து படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தனுஷ் நடிக்க உள்ளார். இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக கன்னட நடிகை ருக்மணி வசந்த் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் உரியடி படத்தின் மூலம் பிரபலமான விஜயகுமார் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனுஷ் தமிழரசன் பச்சமுத்து கூட்டணியில் உருவாகும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் தற்போது தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வரும் செப்டம்பர் மாத இறுதியில் படத்தின் பூஜை நடைபெற உள்ளதாகவும் தொடர்ந்து அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னிந்திய திரையுலகம் அதன் உறுதியான தூண்களில் ஒன்றை இழந்துவிட்டது என பிரசாத் லேப்ஸ் தொழில்நுட்ப தலைவர் சிவராமன் மறைவிற்கு நடிகர் கமலஹாசன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கமலஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில், கருப்பு வெள்ளை மோனோ ஸ்டீரியோ சினிமாஸ்கோப் ஏவிட் டிஜிட்டல் சினிமா என காலந்தோறும் பல்வேறு மாற்றங்களின் ஊடாக சினிமா வளர்ந்து வந்துள்ளது. இந்த மாற்றங்களில் எல்லாம் முக்கிய பங்கு வகித்த பிரசாத் லேப்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப தலைவர் சிவராமன் காலமானார். பிராசிங்ஸ், கலர் கலெக்ஷன்ஸ் மற்றும் சவுண்ட் தொழில்நுட்பத்தில் அவர் முக்கியமான பங்காற்றியுள்ளார். இந்தியாவில் சினிமா தொடர்பான பல தொழில்நுட்பங்கள் நடைமுறையில் சாத்தியமானதற்கு அவரே காரணம். பிலிம் ரீல்ஸ்களில் இருந்து டிஜிட்டலுக்கு திரைப்படங்கள் மாறிய போது அதற்கு தேவையான பயிற்சிகளை சக கலைஞர்களுக்கு அவர் வழங்கினார். பல முன்னணி ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு அவர் ஒரு தொழில்நுட்ப வழிகாட்டியாக விளங்கியுள்ளார். அந்த வகையில் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அவர் குறைந்தது 500 படங்களையாவது ஒலி இல்லாமல் பார்த்திருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயமில்லை. தென்னிந்திய திரையுலகம் அதன் தூண்களில் ஒன்றை இழந்துவிட்டது. சாதாரண தூணை இல்லை, கட்பாறை போன்ற உறுதியான தூண். அது மிக பெரிய இழப்பையும் அதனால் ஏற்படும் வெறுமையையும் நான் உணர்கிறேன் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். ரஜினியின் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் முதல் சிங்கிள் ஆகஸ்ட் 21 வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் ஜெயிலர் 2. இதில் ரஜினியுடன் எஸ்.ஜே. சூர்யா, சூராஜ் வென்சரமூடு, ரம்யா கிருஷ்ணன், ஜோகிபாபு, மேக்னாராஜ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். மோகன்லால் சிவராஜ்குமார் கௌரவ வேடத்தில் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நேற்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள தகவலில் விருந்து தயாராக உள்ளது. ஆகஸ்ட் 21 ஜெயிலர் 2 படத்தின் முதல் சிங்கிள் வெளியாகிறது என்று தெரிவித்துள்ளது. படம் அக்டோபர் 10 வெளியாகலாம் அல்லது தீபாவளியையொட்டி சற்று தள்ளி போகலாம் எனவும் தெரிய வருகிறது. ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் என்று இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூறுகையில், இந்த 21 வயதில் நான் பல விஷயங்களை சாதித்திருப்பதாக சொன்னீர்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்று நான் அடைந்திருக்கும் அனைத்து கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் கிடைத்த பலரின் அன்பும் ஒத்துழைப்பும் இந்த பயணத்திற்கு துணையாக இருந்துள்ளது.
கடவுளின் அருளால் எனது கனவுகள் நிஜமாகுகின்றன. நான் இப்போதுதான் ஆரம்பித்துள்ளேன். இன்னும் நான் தொட வேண்டிய உச்சம் வெகு தூரத்தில் உள்ளது. இப்போது எனக்கு இருக்கும் ஒரே நோக்கம் கடுமையாகவும் உண்மையாகவும் உழைக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல இசையை கொடுக்க வேண்டும். எனது வீட்டில் உள்ள அறையில் குறைந்த வசதிகளுடன் நான் பாடல்களை உருவாக்கிய போது அதை வெளியிடுவேன், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் யோசித்து கூட கிடையாது. என் முதல் பாடலை மக்கள் ஏற்றுக்கொண்ட போது தொடர்ந்து இதுபோல் பாடல்களை உருவாக்க வேண்டும் என்று தோன்றியது. இப்போது மக்களிடம் பாடல்கள் வரவேற்பு பெறும் போது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம் வரும். எனக்கு கிறிஸ்டோபர் நோலனுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம். என்னுடைய இசையை பற்றி அவர் விசாரிப்பது போல் ஒரு AI வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ஒரு நாள் நிஜமாகும் என்று கூறினார். இந்த மேடையில் சாய் அபியங்கர் தனது அடுத்த தனி இசை பாடல் குறித்து அறிவிப்பையும் வெளியிட்டார். ரதிமா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த பாடல் ஒரு காதல் தோல்வியை மையமாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் சிக்மாப் திரைப்படம் அக்டோபர் 2 வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் வெளியீடு குறித்து லைகா புரொடக்ஷன், ஜேசன் சஞ்சய் தங்களின் எக்ஸ் தள பக்கத்தில் தகவல் பகிர்ந்துள்ளனர். அதில் அக்டோபர் 2 கொள்ளைக்கார நாளாக குறிவைத்துக் கொள்ளுங்கள், அன்று சிக்மா திரையரங்குகளில் ஜொலிக்க இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சந்தீப் கிஷன் நாயகனாக நடித்திருக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படத்தில் பிரியா அப்துல்லா ராஜு, சுந்தரம் ஆன்பதாஸ், ஜோக் ஜேபி, சம்பத் ராஜ், கிரண் கொண்டா, மகாலட்சுமி சுதர்சனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். தமன் இசையமைத்துள்ள இத்திரைப்படத்திற்கு கிருஷ்ணன் வசந்த் ஒளிப்பதிவு செய்துள்ளார். முன்னதாக ஜூலை 31 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் திகதி தள்ளி போனது. தற்போது படம் அக்டோபரில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சினிமா நியூஸ் நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.